வணக்கம். யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. நீங்கள் என்ன பல டிவி சேனல்லையும் யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் யோகாவில் அது மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது நாம் யோக புவனம் அப்படிங்கிற ஒரு அழகான சேனலை ஆரம்பித்து அதன் மூலமாக உங்களுக்கு நான் யோக பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். முதல்ல என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். அதாவது நான் புவனேஸ்வரி ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் யோக பயிற்சி அப்பப்போ பண்ணிகிட்டு இருந்தேன்னா, திருமணத்துக்கு அப்புறம் இதில் முழு மூச்சா யோக பயிற்சி பண்ணுவதற்கான சந்தர்ப்பம் கிடைச்சப்ப ரிஷிகேஷ், கேரளா, பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா, அதே மாதிரி ஐயங்கார் ஸ்கூல் ஆஃப் யோகா, இந்த மாதிரி இடங்கள்லாம் எனக்கு நிறைய படிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைச்சிது. இள வயதாக இருந்ததுனால என்னால் எல்லா இடத்துக்கும் போய் படிக்கிறதுக்கு முடிஞ்சுது. அந்த மாதிரி படித்து அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது யோகாவால் என்னென்ன பெனிஃபிட்டு அப்படிங்கும் பொழுது எனக்கு முழுமையாக சொன்னது ஐயங்கார் ஸ்கூல் ஆஃப் யோகாவில், அதாவது வியாதிகளை யோக பயிற்சி மூலமாக சரி செய்யலாம், தொடர் வியாதிகளை குணப்படுத்தலாம், கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். அதை கற்றுக்கிட்ட பிற்பாடு இதில் ஏன் ஆராய்ச்சி படிப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆராய்ச்சி படிப்பு, அதாவது பிஹெச்டி ஆஃப் யோகா முடிச்சுட்டு உங்களுக்கெல்லாம் நிறைய வருஷங்களாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பட் நடுவில் இப்போ கொஞ்ச நாள் தாமதத்திற்கு அப்புறம் திருப்பி உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த சேனல் பேர் யோக புவனம். இந்த யோக புவனத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் என்னென்ன விஷயங்களை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆயுளை ஆரோக்கியமாக கழிப்பதில் நிச்சயமாக இந்த யோக பயிற்சி ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். யோகம் அப்படின்னா என்னங்க? யோகம் செய்வதற்கு ஒரு யோகம் வேணும். அதாவது இந்த காலகட்டத்தில் 24 மணி நேரத்தில் நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அது 100 சேனலாக இருக்கட்டும், ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இல்லது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டர் ஆகட்டும், நம்மளை பிடிச்சி நம்மளுடைய நேரத்தை திங்கிறதுக்கு அப்படிங்கிறது, நேரத்தை சாப்பிட்றதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அந்த எல்லாத்துலேயும் நீங்கள் ஈடுபடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அதோடு சேர்ந்து நாம் ஓடி ஓடி சம்பாதிக்கிற சொத்தாகட்டும், இல்லை நிறைய அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், இது எல்லாம் செய்கிறதுக்கு முதல்ல மூலதனமாக இருக்கிறது நம்மளுடைய உடம்பு தான். இந்த உடம்பை எவ்வளோக்கு எவ்வளவு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய ஆயுள் நீட்டிக்கப்படும். அதாவது உடம்பால் அழியின் உயிரால் அழிவன்னு சொன்னார். இந்த உடம்புங்கிற பாத்திரத்தில் தங்கக்கூடிய உயிரானது நீண்ட காலம் வாழ வேண்டும், நீண்ட காலம் இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிச்ச சொத்துக்களை அனுபவிக்க வேண்டும், நம்ம குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், உலகத்தை சுற்றி பார்க்கணும். இந்த ஆசைகளுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல பாத்திரமா இருக்கிறது எது அப்படின்னா நம்மளுடைய உடம்பு தான். இந்த உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ண போகிறீங்க, நிறைய விஷயங்களை என்னோட சேர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பயிற்சி செய்து அதனுடைய பயனையும் அடைய போகிறீங்க. யோகம் அப்படின்னாலே மனதையும் உடலையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருவி தான் நம்ம கையில் கிடச்சிருக்குது. இந்த யோக பயிற்சியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எவ்ரி ஜூன் 21 நம்ம சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடுறோம். அந்த மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாருக்குமே யோகா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லா கண்ட்ரிலையும் யோகா பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு நாளில் மட்டும் பண்ணாமல் வாழ்நாள் முழுக்க நம்ம இந்த யோக பயிற்சியை பண்ணால் நம்ம உடம்பு எப்படி இருக்கும், அதை தான் நம்ம இப்போ வரக்கூடிய எல்லா எபிசோட்லையும் பார்க்க போகிறோம். யோகத்தில் என்னெல்லாங்க பண்ணலாம்? உடம்பை இளமையாக வச்சுக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்மளுடைய வயசை நிறைய குறைத்து காட்டும், நம்மளுடைய உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும், வியாதி இல்லாமல் இருக்கும், வலி இல்லாமல் இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், இரத்த ஓட்டம் சரியாகும், மனம் நிம்மதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோபப்பட மாட்டோம், சிந்தனை தெளிவாக இருக்கும், நாம் யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே சரியாக செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் எந்த வியாதியும் நம்ம உடம்பை அணுகாமல் பார்த்துக்கலாம். இப்போ டிஎன்ஏ அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய அப்பா அம்மா யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அதை எல்லாமே தள்ளி போடலாம், தவிர்க்கவும் செய்யலாம். எப்படி? வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் பாருங்கள். உங்ககிட்ட நிறைய விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வணக்கம்.